Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆதார் அட்டையும் அப்புசாமியும் அப்படிங்கிற புக்கில் அடுத்தது வந்து டங்காமாரியும் அப்புசாமிங்கிற சாப்டரில் 4வது சாப்டர் எழுதுனது பாக்யம் ராமசாமி. அஃப்கோர்ஸ் எனி அப்புசாமி ஸ்டோரி அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் பாக்யம் ராமசாமி. எனிவே 4வது சாப்டர் இதில் எதுவும் போடாமலேயே டங்காமாரி ஒரு பூகம்பத்தை படப்பிடிப்பு நிலையத்தில் ஏற்படுத்திவிட்டால் செட் ப்ராப்பர்ட்டிகள் 8 திசையிலும் பறந்தன. டங்காமாரி தன் கழுத்தில் அணிந்திருந்த தேள் மாலை ஒன்றை வெடுக்கென கழற்றி கையில் வைத்துக்கொண்டு விஷச்சக்கரம் போல சுழற்றினாள். படமாட எடுக்கிறீங்க, என் மகனுக்கு உசரோட விளையாடுறீங்க, நீங்கள் ஷூட்டிங் நடத்த முடியாதபடி தண்ணிடுவேன். ஒரு நாளைக்கு ஷூட்டிங் நினச்சின்னா ₹1,00,000 அம்பேல்ங்கிறது எனக்கு தெரியும். என் புள்ள மேலே கையை வச்சவன் இங்கே எல்லாரும் இதுலேயும் என் பிள்ளையாண்ட மன்னிப்பு கேட்கணும். முகத்தில் 4 கீரல் வாங்கிக்கணும். மருந்து செலவுக்கு 50,000 கை மேலே கொடுத்தாங்கன்னு. அரைபிளேடுக்கு தான் கீரல் மன்னன் என்று ரவுடி வட்டாரத்தில் பெயர். அவனுடைய முகத்தையே கிழித்து தள்ளிவிட்டான் ஸ்டண்ட் மாஸ்டர் சாந்தராஜ். டங்கமாரியின் ஆவேசம் அடங்கவில்லை. இன்னும் 2 நிமிஷம் தரேன், அதுக்குள்ற என் மவங்கிட்ட மோதின ஸ்டண்ட் மாஸ்டர் மன்னிப்பு கேட்காட்டி நடக்கிற கதையே வேற. அவளுடைய கடுமையான சவாலை அர்த்தமற்ற பேத்தல் என்று முதல் நினைத்தாலும் அவள் செய்த ஆர்ப்பாட்டங்கள் அச்சுற வைத்தன. படப்பிடிப்பை இன்று ரத்து செய்ய வேண்டியதானா? படப்பிடிப்பை ரத்து செய்யும் போலீஸுக்கு தெரிவிப்பது நல்லது என்று உதவி டைரக்டருக்கு தோன்றிவிட்டது. உடனே செயல்பட்டார். பப்ளிக்காக விசாரித்தால் நிலைமை மோசமாகிவிடும் என்று அவளையும் தேள்களையும் ஸ்டேஷனில் வைத்து விசாரிப்பதே நல்லது என்று டங்கமாரியை தக்க மரியாதையுடன் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விட்டனர். ஸ்டேஷனில் டங்கமாரியை இன்ஸ்பெக்டர் விசாரிப்பதற்கு பதில் டங்கமாரி தான் இன்ஸ்பெக்டரை விசாரித்தாள். அவளுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் கைகலக்காத குறையாக பலத்த வாக்குவாதங்கள். டங்கமாரி செய்தி பத்திரிகை டிவி மூலம் நாட்டு நடப்பை ஓரளவு அறிந்தவள் போலும். என் வாழ்வாதாரத்தில் கை வைக்காதீங்க. அவள் பயன்படுத்திய வாழ்வாதாரம் என்ற வார்த்தை மிக நன்றாக வேலை செய்தது. பயபக்தியுடன் போலீஸ் விலகி நின்றது. ஒரு கிழவிக்கு தேள்கள் வாழ்வாதாரமா? பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய விஷப்பிராணிகளை பப்ளிக்காக சுமந்து கொண்டு வெளியே உலவுவதை அனுமதிக்க முடியாது என்று அதிகாரி வற்புறுத்தி சொன்னார். டங்காமரே, அவ எனது சொத்து, எனது உயிர், அவற்றை பாதுகாக்க சுமந்து செல்கிறேன் என்றாள். டங்கமாரியின் கையில் இருந்த பளபளா களிமண் சட்டி இன்ஸ்பெக்டரை மிகவும் கவர்ந்தது. ஒரு சமயம் பெங்களூர் சென்றிருந்த போது நடைபாதையில் நடந்த திருவிழா காட்சியில் காணிவலில் இது மாதிரி பளபள சட்டியை பார்த்து மோகித்தது உண்டு. அவர் சாதாரணமாக தான் கேட்டேன், சட்டியில் என்ன பெரியமா வச்சுருக்கீங்க? உன்னோட தேளுங்கள்லாம் பப்ளிக்காக காட்டி பயமுறுத்தி துட்டு வாங்குறியோ? முன்ன அதை தூர கடாசே. டங்கமாரி கடுங்கோவத்துன்னு, ஒரு தேள் ₹10,000 தருவியாடாம? எனக்கு என்ன தழுது? நீ இந்த மாதிரி ஊருக்குள்ளே தேளை கட்டி சம்பாதிக்கிறது சட்டப்படி தப்பு. எது தப்பு எது ரைட்டுன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் சொல்ல வேணாம். ஒரு தேளை எடுத்து விட்டேன்னா ஆயுசுக்கு உன் கை கால் விழுந்துடும், ஜாக்கிரதை. திருவள்ளுவர் பெருமார் சினம் காத்து கொள்ளுதல் எல்லா குணங்களிலிருந்து பெரிய குணம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டருக்கு துளியும் கட்டுப்பாடு இல்லாதால் டங்கமாரின் சட்டியை கையில் இருந்த தடியால் ஓங்கி ஒரு அடி அடித்தார். ஏராளமான தேள்கள் அதிலிருந்து சிதறி ஸ்டேஷன் பூரா 8 திக்கும் கொட்டு முரசே என்று கொட்ட தயாராக ஓடி மறைந்தன. அவசரமாக கூட்டப்பட்ட தேள் மாநாடா? தேள்கள் வெகுண்டு எழும்படியாக நாட்டில் என்ன நடந்தது? வாதத்தேள், பித்தத்தேள், சிலேஷ்மத்தேள், செந்தேள், கருந்தேள், நச்சுத்தேள், மரத்தேள் ஆகிய தேள்கள் எல்லாம் கடி வழி பிரிந்து வலி வழி ஒன்று கூடி கலப்பு இனமாக கூடியிருக்கின்றனவே. அவற்றின் கோரிக்கை என்ன? எதிர்காலத்தில் தனிக்கட்சி அமைக்கும் அளவிற்கு எழுச்சிமிக்க கூட்டமாக உள்ளதே என்று ஸ்டேஷனில் இருந்தவர்கள் அஞ்சி ஓடினர். டக்கு டக்கு டக்கு. ஹமீத் பாஷா IPS மாணவராக இருந்தவர் எடுத்துக்கொண்ட பிரதிஜையை இப்போது நிறைவேற்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் போலீஸ் கமிஷனராக பதவியேற்ற பிறகு நகரில் தினத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக விசிட் செய்து அந்தந்த ஸ்டேஷன் செயல்பாடுகளை ஆராய்வது என்று சங்கல்பித்துக் கொண்டு தனது ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் உட்பட்ட காவல் நிலையங்களுக்கு திடீர்னு விசிட் கொடுத்துட்டிருந்தார். திடீர் ஹமீத் என்று பெயர் எடுத்தவர். லஞ்ச ஒழிப்பு பிரிவிலும் அவர் பெயரை கேட்டாலே அதிகாரிகளுக்கு வியர்த்து கொட்டும். அந்த வியர்வை சொந்த செலவில் வாங்கிய கைக்குட்டையால் துடைத்துக் கொள்வார். மாமூலன் அப்படிப்பட்ட ஒரு விசிட்டாக கரார் அதிகாரி ஹமீத் பாஷா டக்கு 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 என்று ரவுண்ட்ஸ் வருகையில் குதிரையில் ஏறித்தான் அவர் ரவுண்ட்ஸ் வருவார். குதிரை சவாரி பின்னே எதுக்குத்தான் போலீஸ் படிப்பில் சொல்லித் தருகிறார்கள். அவர் ஒரு கம்பீரம், அவரது கருப்பு குதிரை அதைவிட கம்பீரம். அதிகாரி ஹமீத் பாஷா காலை 7 மணிக்கு சைதாப்பேட்டை ஸ்டேஷனை கடந்து செல்கையில் அவரது குதிரை டக்க 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 சத்தத்தை மிஞ்சி கொண்டு ஒரு சத்தம் அவர் காதில் விழுந்தது. குதிரைக்கு சடன் பிரேக் போட்டார். அது என்ன அதிக சத்தம்? இந்த காலை 7 மணிக்கு காது கொடுத்து கேட்டார். எந்த குவா சத்தமும் இல்லை. அவரது மனைவி கரிஷ்மா பேபிக்கு இது பிரசவ காலம். ஆனால் கடமையே பெரிதன் ஹமீத் பாஷா காலையில் டியூட்டி ரவுண்ட்ஸுக்கு கிளம்பி விடுவார்.
காலை குதிரை சவாரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பழக்கப்பட்ட குதிரை சீரான குளம்போசை கேட்கும்போது அவருக்கு ஏற்படும் சுறுசுறுப்பு நாள்பூரா அவரை குற்றவாளிகளின் டெரராக வைத்திருக்கும். அது என்ன ஓசை? விடிகாலையில் நடத்தப்படும் துவா போலவல்லவா உள்ளது. எந்தவித மத வழிபாடானாலும் கூட்டு பிரார்த்தனையானாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்து கொண்டு பிரார்த்திப்பது சரியா? சட்டம் இடம் தருகிறதா? அவரது கெட்டிக்கார குதிரையும் இது பற்றி யோசித்த டகார் என்று குறிப்பிட்ட ஸ்டேஷனில் நின்றது. தொப் உள்ளே உடனே பெரும் பரபரப்பு. அந்த ஸ்டேஷனில் மொத்த ஸ்டாஃப் 17 பேர். கையிருப்பில் ரிமாண்ட் கைதிகளாக கால் டசன். இது தவிர ஆம் ஆத்மி கட்சியினரின் சின்னத்தை ஏந்தியவாறு ஸ்டேஷனை சுத்தப்படுத்தும் சிப்பந்திகள் 4-5 பேர். அதிகாரி ஹமீத் பாஷா ஆச்சரியப்பட்டார். ஸ்டேஷனில் இருந்த அத்தனை பேரும் வித்தியாசமான போஸில் தொழுகையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஸ்டேஷனில் இருந்த நாற்காலிகள், மேஜைகள் இவற்றின் மீது அவரவர் மத சம்பிரதாயப்படி தொழுகை நடத்தி கொண்டிருந்தனர். எல்லாரது வாயும் ஒரே மாதிரியான பிரார்த்தையை உச்சரித்து கொண்டிருந்தது. சுருக்கமாக கோரஸ். அதிகாலை வேளைகளில் டிவி சேனல்களில் பாடுவார்கள். அது மாதிரி ஒருத்தர் பாட மற்றவர்கள் பக்தி ஸ்ரத்தையுடன் அந்த வரிகளை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தனர். ஹமீத் பாஷா என்ன தொழுகை தான் அறியாததாக உள்ளது என்று தயங்கிக் கொண்டிருந்த போது எஸ்ஐ தியாகராஜன் அவரிடம் காதை கடிக்கிற அளவுக்கு சமீபமாக வந்தார். மணிகன் சார், நீங்கள் உடனே எங்கள் கோரஸில் கலந்து கொள்ள வேண்டிய தேள் விரட்டி மந்திரங்களை உச்சாரித்து கொண்டிருக்கோம். ஸ்டேஷன் பூரா தேள்மயம் என்றார். வாட் என்று துள்ளினார் ஹமீத். தேள் என்ற வார்த்தையை கேட்டாலே ஹமீத் பாஷா பயக்கமாக கூடியவர். எந்த முரட்டு ஆளையும் ஷூட் செய்து விடுவார். ஆனால் வாழ்நாளில் ஒரு தேளை கூட அவர் ஷூட் செய்ததில்லை. தேங்க்யூ, ப்ரொசீட். நான் D2 ஸ்டேஷனில் 8 o'clock இருந்தாலும் அவரது கருப்பு குதிரை அதைவிட மகா புத்திசாலி. ஆகவே ஒரு அவசரகால கணிப்பு செய்தது. ஜங் என்ற ஹமீத் குதிரையில் தாவி ஏறி மறைந்தார். எந்த ஸ்டேஷனுக்கோ யார் அறிவார்? சுறுசுறுப்பான செய்தி பத்திரிகையில் மறுதினம் இந்த செய்தி கொட்டை எழுத்துக்களில் பிரசுரமானது. நடந்தது என்ன? போலீஸ் ஸ்டேஷனில் பஜனையா? அதிகாரியின் திடீர் விசிட்டில் அம்பலமான விஷயங்கள். மதவாத சூனிய மகா கட்சியின் சூடான கேள்விகள். நாளை 100 பேர் உண்ணாவிரதம். நடந்தது என்ன? நேற்றைய தினம் காவல்துறை மேலதிகாரி ஹமீத் பாஷா ஸ்டேஷனுக்காக வழக்கமாக விசிட் செல்கையில் காலை 7 மணிக்கு தேனாம்பட்டை S17 காவல் நிலையத்திலிருந்து பஜனை கோஷம் வெளிவரவும் அங்கே சென்றபோது திடுக். ஸ்டேஷனிலிருந்து யாவரும் காலை 7 மணிக்கு குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை கூறியபடி இருந்தனர். விசேஷம் என்னவென்றால் அத்தனை பேரும் மேஜை, நாற்காலி, பீரோ போன்ற உயரமான இடங்களில் இருந்து கொண்டு அந்த மந்திரங்களை உச்சரித்தவாறு இருந்தனர். பெரிய அதிகாரி ஹமீத் ஸ்டேஷனின் முக்கிய அதிகாரிகளை விசாரித்த போது அவர்கள் தந்த ரிப்போர்ட் பயங்கரமாக இருந்தது. 2 தினங்களாகவே இவ்வாறு தான். அந்த ஸ்டேஷனின் மொத்த பேரும் தரையிலோ சுவரிலோ பட்டுக்கொள்ளாமல் நின்றோ அமர்ந்தோ மந்திர உச்சாடனம் செய்து வருகின்றனராம். ஸ்டேஷன் முழுவதுமாக மூளை முடுக்குகள் எல்லாம் கொடிய தேள்கள் ஒளிந்திருப்பதாகவும் மேற்படி தேள்கள் டங்காமாரி என்னும் மூதாட்டிக்கு சொந்தம் எனவும் அவற்றை யாரும் பிடிக்கலாகாது, இம்சைப்படுத்தலாகாது என்று அவள் கழுத்தில் சரம் போல தொங்கிய 100கணக்கான பலரக தேள்களும் உண்ணாவிரதம் இருக்கின்றனவாம். தேள் அதிபரின் பெயர் டங்காமாரி என்பதாக அறிகிறோம். பாட்டிகள் முன்னேற்றக் கழக தலைவி சீதா பாட்டி உண்ணாவிரதம் இருக்கும் தேளதிபர் டங்காமாரியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்னு விஷயம் அறிந்த வட்டாரங்கள் போதுமான அளவு தூரத்தில் நின்று கொண்டு கூறுகின்றன. ஹமீத் ஒரு சர்வ சமயவாதி. எந்த மத கலவரமாக இருந்தாலும் ஆஜராகி பார்ட்டிக்குள் சமரசம் செய்து வைத்து விடுவார். அவர் தீர்த்து வைத்த சேலம் செவ்வாய்ப்பட்டை கலவரம் அவரது மிக நல்ல பெயரை தந்தது. இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு குட்டி வேத பாடசாலையை நடந்து கொண்டிருந்தது. அனைத்து உறுப்பினர்களும் கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தனர். கையில் ஆளுக்கு ஒரு வேப்பிலை கொத்திருந்தது. ஹமீத் பாஷா IPS போலீஸ் அதிகாரி. தெய்வ நம்பிக்கை கொஞ்சம், மத நம்பிக்கை கொஞ்சம் கலந்த கலவை. ஆகவே நடக்கின்ற பிரார்த்தனையை பற்றி ஓரளவு அறிந்து கொள்ள முயன்றார். எல்லாவற்றுக்கும் எல்லாரும் பிரார்த்தனை செய்வது வழக்கமாகிவிட்டது. ஆகவே ஹமீத் அங்கிருந்த சாஸ்திரிகளை மெதுவாக அணுகி, ஐயா, என்னை கண்டு மிரள வேண்டாம், நானும் உண்மை கண்டு மிரள போகிறதில்ல. உங்கள் வேதத்தில் கூட சாந்தி மந்திரத்தில் குருவும் சிஷ்யனும் பரஸ்பரம் நலமாக இருப்போமாக, உன்னை கண்டு எனக்கு பொறாமையோ என்னை கண்டு உனக்கு பொறாமையோ ஏற்படாமல் ஒருவருக்கு தெரிந்த விஷயங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வாமாக என்று வருகிறதல்லவா? சாஸ்திரிய அதிகாரி ஹமீதுதீன் இந்த மந்திர புலமை கண்டு ஆச்சரியப்பட்டார். உமது ஆச்சரியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் இப்போது ஆவணி அவிட்டம் மந்திரம் போல குரூப் மந்திரமாக எதை சொல்லுகிறாங்களே, ஏன் எல்லோரும் நிற்கிறாங்க? இந்த விவரங்களை சொன்னால் நன்றி உடையனாக இருப்பேன். மேலும் நான் சிகாகோ யூனிவர்சிட்டியில் தென்னிந்தியாவின் வேதங்கள் என்பது பற்றி ரகசிய அர்த்தங்களை அடுத்த ஆண்டு சப்மிட் பண்ணுவதாக உள்ளேன். தற்போது தாங்கள் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு என்ன மந்திரம் சொல்லித் தர்றீங்க? அனைவரும் தரையில் பத்மாசனம் விட்டு அமர்ந்து பயபக்தியின் கற்க வேண்டிய மந்திரத்தை பக்தி இல்லாமல் வெறும் பயத்துடன் மட்டும் அறிகிறவர் போல் தெரிகிறார்கள், ஏன் என்று வினவினார். சாஸ்திரிகள் 40 ரூபாய்க்கு விற்கப்படும் நெற்று தேங்காய் போன்ற தமது தலையை ஆட்டியவாறு, அதெல்லாம் விரிவாக சொல்லப்படாது, என்ன மந்திரம் வேணால் சொல்கிறேன். இந்த மந்திர உபதேசத்துக்கே தனியான விதிமுறைகள் உண்டு.
நான் இவர்களுக்கு உபதேசிக்கும் மந்திரம் கருட பஞ்சாட்சரி. ஹமீத் அவசரமாக கேட்டார். போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீங்கள் சொல்கிற மந்திரத்துக்கும் என்ன சமத்தம்? சாஸ்திரிகள் புன்னையுடன், நான் இப்போது உபதேசித்து கொண்டிருப்பது கூட பஞ்சசாட்சரி. தேள் கடிபட்டவங்க இந்த மந்திரத்தை உச்சரித்தா வலி 5 நிமிடத்தில் பறந்தே போயிடும். வலது கையில் ஒரு வேப்பிலை கொத்தகை பற்றிக்கிண்டு மண்ணில் குச்சி போடாமல் தூக்கி நிற்கணும். உபதேசம் செய்யும் சாஸ்திரிகள் குளித்துவிட்டு மடியாக வந்து கடிபட்டவரின் காதில் இந்த மந்திரத்தை ஓதுவார் என்றார். காதில் ஓதுமனு காது தேள் ஃப்ரீ காதாக உள்ளதா என்பதை மும்முறை தடவி பார்த்து கொள்வது நலம். இங்கே அதிர்ஷ்டவசமாக யாரையும் தேள் கொட்டலை, ஆனால் கொட்டக்கூடும் என்ற பயம் எல்லாரிடமும் இருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு முன்பு ஏதோ ஒரு தேள்கார கிழவிக்கும் ஏதோ இந்த போலீஸ்காரருக்கும் தகராறு எழுந்து கையில் இருந்த லாட்டியால் தேள் சட்டியை உடைச்சி சுக்கலாயிட்டார். கிழவியம்மாள் கையில் இருந்த பானை உடஞ்சி அதிலிருந்து 7-8 டஜன் தேளும் இந்த ஸ்டேஷனில் சகல பாகங்களும் சென்று மறைந்து விட்டன. எந்த நிமிடத்தில் எங்கிருந்து தேள் வந்து யாரை போட்டு தள்ளுமோ என்று இந்த ஸ்டேஷன் அதிகாரி என்ன அவசரமாக வரவழைத்து முன்ஜாமீன் மாதிரி தேள் கடிப்பதற்கு முன்னதாகவே மந்திரத்தை சொல்லி வைக்க கேட்டுக்கொண்டார். அந்த உபதேசம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கலந்து கொண்டு மந்திரத்தை கூறினா உங்களுக்கும் நல்லது. ஆவின விட்டதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. நம்ம ராமர் கோயில் மண்டபத்தில் தான் யக்ஞோபவீத தாரணம். அவசியம் வந்துருங்க. சாரி, நீங்கள் பூண்டல் போடுறது இல்லையோ என்று விஸ்தாரமாக கூறி முடித்தார். பின் குறிப்பாக தான் இந்த காரியத்தை ஒரு தர்ம காரியமாக செய்து வரவும் யாரிடமும் கருட பஞ்சாட்சரி மந்திரவாசத்துக்கு ₹1 கூட சார்ஜ் செய்கிறதில்ல என்று கூறி முடித்தார். அதிகாரிக்கு ஏற்கனவே கொஞ்சம் வேர்ட்டிகோ, தலை சுற்றல் உண்டு. அவரது கருப்பு குதிரைக்கும் கூட. ஹமீதுக்கு தரையெங்கும் தேள்களாக தெரிந்தன. அவரது கருப்பு குதிரைக்கும் வேர்ட்டிகோ உண்டு. கொள்ளுடன் சுஜிரான் கலந்து தருவார். எனக்கு சைதாப்பேட்டை S3 ஸ்டேஷனில் அவசரமாக ஒரு சந்திக்க வேண்டியிருக்கிறது. நான் புறப்படுறேன். நீங்கள் எப்படியாவது முயற்சி செய்து அனைத்து தேள்களையும் பிடித்து டப்பாவில் கூடையிலோ அடைத்து வைங்க. நாளை இதை பற்றி முடிவு செய்துக்கலாம். இன்ஸ்பெக்டர் அவசரமாக, அப்போது ராத்திரிக்கே இதுகளுக்கெல்லாம் டின்னரு என்று கவலையுடன் கேட்டார். இந்த தெருவில் ஏகப்பட்ட கரப்புகள் இருப்பதை பார்த்தேன். முயன்றவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தேள்கள் என்ன விசாரணை கைதிகளா? சோறு டிஃபன்லாம் தர்றதுக்கு என்றவர் குதிரையை கிளப்பி கொண்டு போய்விட்டார். பெஞ்சு மேல் நின்று கொண்டு கருட பஞ்சாட்சரி உச்சாரணம் செய்து கொண்டிருந்த அதிகாரிகள் சாஸ்திரிகளை, என்ன சார் தேடலாம் போயாச்சா? நாங்கள் பயமில்லாமல் நடக்கலாமா, வேலை பார்க்கலாமா என்று கேட்டார். சாஸ்திரிகள் சொன்னார், தடால்னு எல்லா தேள்களையும் போச்சோன்னா அவள் பாவம் எங்கே போகும்? கொஞ்சம் கருணை காட்டுங்க அண்ணா. ஈஸ்வர சர்வா பூதனா, எல்லா உயிரிலும் பகவான் தான் இருக்கார். 2 நாளில் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் என்றான். டங்காமாரி தன் கழுத்திலிருந்து மிச்ச மீதியான தேள் மாலைகளை கழற்றி வெறி பிடித்தவள் போல ஸ்டேஷன் பூராவும் வீசினாள். இன்ஸ்பெக்டர் அவளிடம் கோபமாக நெருங்கினார். பைத்தியக்காரி, இப்போ நீ நிறுத்த போறியா? உன்னை ஒரு அறையில் சாவடிக்கணுமா என்று கத்தினார். டங்காமாரி எந்த மிரட்டலுக்கும் அசையவில்லை. இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனில் இருந்த பெண் போலீஸ் அதிகாரியை அழைத்து, அந்த தேள் பைத்தியத்தை கையில் விலங்க மாட்டி உள்ள தள்ளுங்க, வேறு வழி இல்லை. டங்காமாரியை பெண் போலீஸ் அதிகாரி அணுகுவதற்கு பயத்துடன் தயங்கி நின்றாள். சற்று முன் கோபத்தால் சிவந்திருந்த டங்காமாரியின் முகம் இப்போது கண்ணங்கரையில் என்று மாறியது. உடம்பு நீளமாயிற்று. திறந்திருந்த அவள் வாயிலிருந்து மெதுவாக ஒரு பெரிய தேள் நிதானமாக எட்டி பார்த்தது. அந்த தேள் தான் டங்காமாரியின் தேள் கூட்டத்திற்கு தளபதி. தொடரும்.